Hi viewers, welcome back. This is Surendar. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சில ரூபன் மார்டிசிரான் அவர் பேர் எனக்கு சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. அவர் வந்து அர்மேனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரியில் இருக்கார். அவர் என்ன ஒன்று கேட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஒபாமா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிங்கன்னா அதில் அவருடைய ஃபஸ்ட்டு கேரக்டர், அதாவது ஓ இருக்கு இல்லைங்களா, OBAMA ஒபாமா இருக்கு இல்லைங்களா, அந்த ஓன்ற அந்த லெட்ரு வந்து லாஸ்ட்டு ஏன்ற இடத்துக்கு போகணும், ஏன்ற லெட்ரு வந்து ஓன்ற இடத்துக்கு வரணும். இதுதான் கான்செப்ட், ஓகேங்களா? இதுதான் அவர் பண்ணணும். எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். ஸோ இது அவர் எப்போ கேட்டாருன்னு பார்த்தீங்கன்னா 31st அன்றைக்கே கேட்டுட்டார். நான் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு தான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு நீங்கள் புதுசாக ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் என் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து ஃப்ரெண்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் அவங்க பேர் இல்லைன்னா அது வந்து டேரெக்டாக உங்கள் இன்பாக்ஸில் வந்து நோட்டிஃபை பண்ணாது. அது என்ன பண்ணுன்னா ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் மெசேஜ் ஏதாவது சொல்லும், தனியாக காட்டும். ஸோ அது வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணிலாம் காட்டாது. சைடில் வந்து நீங்கள் எப்போனா சேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் நோட்டிஃபை பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து நான் நிறைய பேர் சேட் பண்ணியிருக்காங்க, என்னால் பார்க்க முடியல. ஸோ கரெக்டான டைமுக்கு பார்க்க முடியல, இதான் ரீசன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெட்டர் கோட் பாண்டாவோட ஃபேஸ்புக்கில் அஃபிஷியல் பேஜ் ஒன்று இருக்கும். நீங்கள் கோட் பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தேடிங்கன்னா நம்ம லோகோ போட்டிருக்கோம். நீங்கள் அதில் போய்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பார்ப்பேன், பார்த்து உடனே ரிப்ளை பண்ணுவேன், ஓகேங்களா? ஸோ அவர் கேட்ட இதுக்கு நான் சொல்யூஷன் அன்றைக்கே பண்ணி அனுப்பிட்டேன். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஏன்னா ஒரு 4 டேஸாக வந்து எனக்கு வந்து ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் நிறையா இருந்ததுனால நான் டுட்டோரியல் ஆங்குலர் சர்வீசஸ் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அது ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சார் இன்றைக்கி வீடியோ போட்டே ஆகணும், போட்டுட்டு தான் நம்ம தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு பார்த்துச்சுன்னா, ஸோ எனக்கு அவர் கேட்ட ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதையே வந்து இப்போ ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ண போகிறேன், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் என்ன சொல்கிறேன்னா, ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இண்டெக்ஸ் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன், index.html, ஓகேங்களா? அப்புறம் வந்து என்ன சொல்கிறேன்னா, அதை வந்து கூகுள் க்ரோமில் ஓப்பன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். HTML, ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, அதை வந்து என்னுடைய டெக்ஸ்ட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணிக்கோ. என்ன இவன் புதுசாக ஆட்டம் யூஸ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. என்ன சொல்லுது, google.chrome இல்லை, google_chrome, ஓகேங்களா? ஓகே, சரி, அண்டர்ஸ்கோரில் -chrome. இவன் என்னடா, இவன் எப்பயுமே ஆட்டம் யூஸ் பண்ண மாட்டானே, திடீர்னு ஆட்டம் யூஸ் பண்ணுறானே என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். ஆக்சுவலாக ஆட்டம் நான் யூஸ் பண்ணல. ஆட்டம் மேலே ரைட் பண்ண ஒரு நியூக்ளிட் அப்படின்ற ஆமாம், ஃபேஸ்புக்கோட அந்த டெக்ஸ்ட் எடிட்டர் செம்மையாக இருக்குங்க. அந்த டெக்ஸ்ட் எடிட்டர் நீங்கள் ஃபேஸ்புக்கோட டெக்னாலஜி ரியாக்ட் நேட்டிவோ இல்லை வேறு எதனா லாங்குவேஜ் ஃப்ளோவோ அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த டெக்ஸ்ட் எடிட்டர் தான் உங்களுடைய பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும், ஓகேங்களா? என்ன பண்ணுறேன், இன்னொரு டேப் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஆட்டம். ஒரு சில டைமில் ஆட்டம் நான் ஏன் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன்னா, லோக்கேஷன் மிஷினில் வந்து அது லேக் ஆகும், ரெஸ்பாண்ட் பண்ணாது. அதனால தான் நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் AngularJS யூஸ் பண்ணிங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாவே இருக்குது. அதில் ஃப்ளோவில் டைப்ஸ் ப்ளக்இன்லாம் இருந்தாலும் ஃப்ளோவில் இந்த எடிட்டரில் இருக்கிற மாதிரி சப்போர்ட் வந்து அதில் கிடைக்கல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம கிளாஸுக்கு போய்டுவோம். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து இது ஃப்ளோ கோட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன் இந்த வீடியோவிலே. சரி, இப்போது என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் ஒரு HTML க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஃபேன் JavaScript அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு டைட்டில் கொடுத்துருக்கேன், JavaScript, ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் டேக் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே என்ன சொல்கிறேன்னா, console எல்லாம் ஓகேங்களா, viewers அப்படின்னு மட்டும் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம இங்கே போய்ட்டு ரிஃப்ரெஷ் கொடுத்துட்டு இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுக்கணும், ஓகேங்களா? கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே இருந்துச்சுன்னா மேலே எடுத்துக்கோங்க.
பார்த்தீங்கன்னா ஹை வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா, இப்போ இதுதான் நம்ம ரெக்குவயர்மெண்ட் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்ணும்போது அதை வந்து மாற்றணும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் நேம். ஓகேங்களா, சேஞ்ச் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்குமெண்ட், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த வேல்யூவை அது என்னென்னு காட்டுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயம்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன், சேஞ்ச் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளார பார்த்தீங்கன்னா அவர் கேட்ட மாதிரி ஒபாமா அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் இங்கே வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்கை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜாவாஸ்கிரிப்டில் ஸ்ட்ரிங் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் சிங்கிள் கோட்ஸு டபுள் கோட்ஸ்குள்ளேயே ஸ்ட்ரிங் வந்து இருக்கிறது, வேல்யூஸ் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ட்ரிங்கை வந்து இன்னொரு மெத்தடில் க்ரியேட் பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடில். ஸோ இப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பேரே கொடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இப்போதைக்கு இது மீன் பண்ணாது, இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்கோட ஒரு சில விஷயம்லாம் தெரியணும். ஸோ அதனால் வந்து நான் இதை பண்ணுறேன், மை ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா, இதை நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன கொஞ்சம் மேலே எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போது நான் பாஸ் பண்ண இந்த ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி வந்து ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்டில் இதை வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரேயில் ஸ்டோர் பண்ணும். பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா, ஒவ்வொரு கேரக்டரையும் ஒவ்வொரு அரேயில் ஸ்டோர் பண்ணும். ஸோ இதுக்கான ஸ்ட்ரிங்லேயும் லென்த் மெத்தட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம லாஜிக் நான் இப்போ எதுக்காக உங்களுக்கு இதை காட்டுறதுக்காக வந்தேன்னா, இந்த மாதிரி _proto அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோன்னா இது வந்து என்ன டைப் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்ட்ரிங். ஸோ இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் அப்படி செக் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. பட் ஆனால் இது அதுதான் அப்படின்னு சொல்ல வரல. ஸோ இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்குக்கான இன்பில்ட் மெத்தட்ஸ், ஆங்கர் லிங்க் ஆகட்டும், பிளிங்க்கு, போல்டு, இந்த கேரட் அது நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ், லென்த்துனா 0, என்ன ஆர்குமெண்ட்டு தான் இந்த ப்ரோட்டோக்குள்ளார இருக்கிறது லென்த்து 0 அப்படின்னு வந்துச்சுன்னா, இந்த ப்ரோட்டோக்குள்ளார இருக்கிற விஷயத்துலலாம் லென்த்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் அட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட், அதை தான் வந்து லென்த்துன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது எதுக்காக காட்ட வந்தேன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேரக்டரையும் ஒவ்வொரு அரேயில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, 0 1 2 3. ஸோ நமக்கு இந்த ஃபஸ்ட்டு கேரக்டர் வேணும்னா அதோட இண்டெக்ஸ் வந்து 0. ஓகேங்களா, ஸோ அதை மாதிரி அதோட லென்த்து வேணும்னு பார்த்தீங்கன்னா 8. நம்ம ஃபைனல் கேரக்டர் எப்படி கண்டுபிடிப்போம், அதுக்கு என்ன லாஜிக்னு பார்த்தீங்கன்னா, லென்த்துலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணிங்கன்னா அதோட ஃபைனல் இண்டெக்ஸ், அந்த கேரக்டரோட இண்டெக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடும். ஸோ இவ்வளோ தான் நம்ம உங்களுக்கு தெரியணும் ஸ்ட்ரிங்கை பற்றி. ஸோ நான் இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, மை ஸ்ட்ரிங்கில் என்ன சொல்கிறேன், மை வேல்யூ, ஸ்மாலில் மை வேல்யூ. ஓகேங்களா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூசர் என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறாரோ அந்த வேல்யூவை மை வேல்யூன்ற ஒரு வேரியபிள் நேம் ஸ்பேஸில் ஸ்டோர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன, ஏன்னா எனக்கு தெரியும் எப்படி சொல்கிறது, என்னோடய ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் என்னென்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எல்லாமே 0 தான் ஸ்டார்ட் ஆகும், 0 பேஸ் தான். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு லெட்டரை வந்து நான் அப்படியே கண்டுபிடிக்கிறேன். அது எதோட ஃபஸ்ட் லெட்டர்னு பார்த்தீங்கன்னா, மை வேல்யூன்ற என்ன வேல்யூ அவர் பாஸ் பண்ணுறாரோ அதோட இது. ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல என்ன, அதோட அந்த கேர் அட் அப்படின்ற ஒரு மெத்தட், இது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லென்த் அப்படின்னா ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் இதில் பாஸ் பண்ண முடியும். அது என்ன ஆர்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இண்டெக்ஸ் நம்பரோ அதை நீங்கள் பாஸ் பண்ணணும். இப்போ நான் 0 பாஸ் பண்ணேன்னா என்ன வேர்ட் இங்கே கீழே ரைட் பண்ணியிருக்கணும், அதோட
அந்த வேர்டு வந்து நம்ம வந்து ரிட்ரீவ் பண்ண முடியும். ஃபஸ்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ போயிட்டு நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓ அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ நான் இந்த இடத்துல ஜஸ்ட் 1 அப்படின்னு கொடுத்தேன்னா நெக்ஸ்ட் இருக்க பி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம ரிட்ரீவ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து லாஸ்ட்டு லெட்டர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி அதோட இண்டெக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நான் லாஸ்ட் லெட்டர் இண்டெக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ யூசர் பாஸ் பண்ணுறாரோ அதோட லாஸ்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா இதுக்கு எந்த மெத்தடும் இல்லை. ஜஸ்ட் வந்து இருக்கான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த்தை வச்சு ஒன்று மைனஸ் பண்ணால் இண்டெக்ஸ் கடைசி இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அது இப்படி தான் வந்து நீங்கள் அதோட இண்டெக்ஸை வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஸோ இதோட இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் இதை காப்பி பண்ணி அப்படியே இதை கன்சோல் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன்னா 0 1 2 3 4. ஓகேங்களா? மொத்தம் 5 லெட்ரு 0 பேஸ்டுன்றதுனால 4 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? இதோட லென்த்துக்கு பார்த்தீங்கன்னா 5. ஓகேங்களா? ஓகே, இப்போது எனக்கு நான் இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நான் என்னால் வந்து ஈஸியாக வந்து அந்த லாஸ்ட் லெட்டர் கண்டுபிடிக்க முடியும். எந்த ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ணாலும் அதோட லாஸ்ட் லெட்டரை என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ லெட்டரை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மை வேல்யூ, அதாவது யூசர் பாஸ் பண்ணுற அந்த ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு இண்டெக்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தான். இப்போது ஜாவா ஸ்கிரிப்டில் ரீப்ளேஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஸ்ட்ரிங்கு இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா இப்போது எப்படி சொன்னால் இந்த வேல்யூன்ற ஒரு ஸ்ட்ரிங் இங்கே பாஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அதாவது இந்த மை வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஓன்ற இடத்துல இதை நாங்கள் அதை ரைட் பண்ணியே காட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல மை வேல்யூ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக மை வேல்யூ அந்த ஸ்ட்ரிங்கில் ரீப்ளேஸ், அதாவது இது பில்டிங் ஜாவா ஸ்கிரிப்ட் மெத்தட். இந்த ப்ரோட்டோக்குள்ளார பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் நான் உங்களுக்கு காட்டினேன்னு நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்லை. இதில் வந்து 2 ஆர்குமெண்ட், இதோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ இதோட ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாஸ் பண்ணலாம். என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து என்ன லெட்ரு நீங்கள் மாற்றணும், இது வந்து ஃபஸ்ட் ஆர்குமெண்ட். அதுக்கப்புறம் என்னவா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட செகண்ட் ஆர்குமெண்ட். இப்போ ஓன்ற இடத்துல எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். போட்டுட்டு இந்த ஓபின்ற விஷயத்தை நான் கன்சோல் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடில் என்ன ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு மாற்றிச்சு. நம்ம பாஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஓ. இது வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி வந்து வேல்யூவை மாற்ற முடியாது. ஸோ அதனால் அதுக்கு எந்த இன்பில்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் மெத்தட்ஸும் இல்லை. நம்ம தான் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ ஓகேங்களா? அதை எங்கே க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டோடைப்னு ஒன்று காட்டணும் இல்லைங்களா? அதுக்குள்ளார நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்ட்ரிங் அதை எப்படி க்ரியேட் பண்ணிங்கன்னு பார்த்தா டாட் ப்ரோட்டோ டைப். ஓகே அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு எந்த மெத்தட் நேமோ நான் என்ன சொல்கிறேன் ரீப்ளேஸ் அட் என்ன இண்டெக்ஸில் நான் வந்து இது பண்ணுறணும். ஓகேங்களா? அந்த மெத்தட்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன். அது இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா அதாவது லென்த்துனா 2 ஆர்குமெண்ட் இருக்கும். என்னென்ன ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ, அதாவது இண்டெக்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கேரக்டர். ஓகேங்களா? இந்த இடத்துல இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திஸ், அது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து இந்த ஃபங்க்ஷனை இந்த மெத்தடை நான் கால் பண்ணேன்னா என்ன ரிட்டர்ன் பண்ணால் திஸ் டாட் சப்ஸ்ட்ரிங். ஓகேங்களா? அப்படின்னு ஒரு பில்டிங் ஜாவா ஸ்கிரிப்ட் மெத்தட் இருக்குது. இது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே இதுக்கு வந்து 2 லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 2, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒன்று கூட இதில் பாஸ் பண்ணலாம். இப்போது ரெண்டு ஆர்குமெண்ட்டு. இப்போ நான் 0 1 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இப்போது 0 1 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணேன்னா இந்த திஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எதை நான் எந்த ஸ்ட்ரிங்கை நான் பாஸ் பண்ணுறேன் அதோட சப்ஸ்ட்ரிங் இந்த இடத்துல திஸ் இடத்துல அந்த ஸ்ட்ரிங்கை வந்து இதை ஆட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் கான்செப்ட்டு. இப்போ நான் இந்த மாதிரி பாஸ் பண்ணால் இது என்ன எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து வெறும் ஓ மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இப்போது அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல இப்போது 1 2 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிங்கன்னா இது 1லேருந்து இது
இது இது இதுக்குள்ளார இருக்கிற இதை மட்டும் பாஸ் பண்ணும், அதாவது பி அந்த மாதிரி பாஸ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் சேமான ஒரு விஷயம் இப்போ ரெண்டு இடத்துலையும் 2 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 2 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை மட்டும் ரிட்ரீவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு சின்ன சின்ன பார்ட்டாக பிரிக்கிறதுக்கு நீங்கள் ஒரே ஒரு வேல்யூ கொடுத்துட்டு சரி ரெண்டுமே ஒரே வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் கேரக்டரை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அது ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா மற்ற எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில் மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸை மட்டும் டெலீட் பண்ணிடும் அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ அதுதான் நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் மற்ற இருக்குது இல்லைங்களா, மற்ற கேரக்டரை அப்படியே வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, என்ன கேரக்டர் பாஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல அந்த கேரக்டரை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதோட திரும்பியும் திஸ் டாட் சப்ஸ்ட்ரிங் இந்த மெத்தடில் என்ன பண்ணணும்னா அதோட இண்டெக்ஸ் கூட ப்ளஸ் வந்து என்ன அதோட லென்த்தோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது இதை நான் கொஞ்சம் நல்லா தெரியறதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஓகேங்களா? இவ்வளோ தான் இதோட லாஜிக். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வார் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா என்ன வேல்யூ அவர் பாஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மை வேல்யூன்ற அவங்க யூசர் பாஸ் பண்ணுறதை நம்ம மை வேல்யூ அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதை எடுத்து நம்ம இந்த ரீப்ளேஸ் அட்டுன்ற மெத்தடில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா 0 இண்டெக்ஸில் அந்த இண்டெக்ஸில் என்ன லெட்டர் நம்ம ப்ளேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனோட லாஸ்ட்டு லெட்டரை அந்த ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட் லெட்டரை நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஃபஸ்ட் லெட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அது போலவே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வைர்ட் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இப்போது மாற்றின இந்த அவுட்புட் ஸ்ட்ரிங்கை அதாவது இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் மாற்றிடும் லாஸ்ட் லெட்டராக, அதாவது இந்த இடத்துல ஏன்னு மட்டும் மாற்றிடும். இப்படி இருக்கும் இந்த ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இப்போது இந்த மாற்றின இதை எடுத்து நம்ம இங்கே போட்டுட்டு அதுக்கு மறுபடியும் ரீப்ளேஸ் அட் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஓகேங்களா? இப்போ வந்து எப்படின்னா இப்போது இந்த லாஸ்ட்டு இண்டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா எந்த லெட்டரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர். ஓகேங்களா? இப்போது கடைசியாக என்ன பண்ணணும்னா console.log என்ன கன்சோல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா the required output. ஓகேங்களா? இதை கன்சோல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இவ்வளோ தாங்க. இது அவர் கேட்ட விஷயத்துக்கான லாஜிக் இவ்வளோ தான். ஓகேவா? இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகேங்களா? ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தப்பாக வருது. என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெட்டர் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த அவுட்புட்ன்ற ப்ளேஸில் ஏன்னா இங்கே அந்த லாஜிக் தான் வரணும். இந்த இடத்துல என்ன தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? இங்கே வேறு எதனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் லெட்ரு இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் லெட்டர் வந்திருக்கு. இந்த இடத்துல இது வந்திருக்கு. ஓகேங்களா? இதோட லென்த்து எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு இது கரெக்டாக இருக்குது. இது எங்கேருந்து இந்த ஏ வந்துச்சு? ஏ மட்டும் வந்திருக்கு. அதாவது அப்போது இது கரெக்டாக நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல லாஸ்ட் லெட்டர் இண்டெக்ஸ். ஓகேங்களா? அந்த இடத்துல ஃபஸ்ட் லெட்டர் கரெக்டாக தான் இருக்குது. சப்ஸ்ட்ரிங் இது ரிட்டர்ன் பண்ணுது. இது வந்து கேரக்டர். இந்த கோடு கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட் நான் ஃபஸ்ட்டு வந்து மறுபடியும் பண்ணுறேன். ஃப்ரெஷ் பண்ணுறேன். ஏ மாறி இருக்குது. ஏன் அடுத்தது வந்து பி மாறிச்சு? ஏன் வந்து இந்த இதிலேருந்து இதுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். ஓகேங்களா?
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் இங்கே 0 வைக்கணும் ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இண்டெக்ஸு, அதனால தான் இது தப்பாக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒபாமாவுக்கு கரெக்டாக இந்த ஓ வந்து பின்னாடி போயிருக்கு, ஏ வந்து முன்னாடி வந்திருக்கு. மறுபடியும் ஏன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதை நான் மறுபடியும் மாற்ற மறந்துட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் சுரேந்தர் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஸ் முன்னாடி வந்துருச்சு, சரி எஸ் வந்து பின்னாடி போயிடுச்சு, ஆர் வந்து முன்னாடி வந்துருச்சு. ஓகேங்களா, அவர் கேட்டதுக்கான கான்செப்ட் இவ்வளோ தான். நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ண போகிறேன்னா இந்த சும்மா ஒரு டைப் செக்கிங் மாதிரி. என்னென்னா இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு இஃபெல்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் இது ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கோங்களேன். இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து எது க்ரியேட் பண்ணாலும் சரி அதுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு வேலிடேஷன் மாதிரி சின்னதாக வைக்கிறது நல்லது. அது ஒரு நல்ல ஒரு ஹேபிட், அதை கற்றுக்கணும் நம்ம. ஸோ எனக்கு இந்த கோடு எல்லாமே எப்போ ரன் ஆகும்னா எந்த எரருமே இல்லை அப்படின்னா ரன் ஆகணும். அப்படி இந்த கோடுக்கான எரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடுக்கான எரர் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ, அதாவது இதை வெளியே போட்டுப்போம், இங்கே ஸ்டோர் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும் ஓகேங்களா. மை வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் என்னவா இருக்கணும்னா அதுக்கப்புறம் என்னென்னா இதோட இந்த லென்த்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கணும், அதாவது 1 விட அதிகமாக இருக்கணும். சரி, ஆமாம், ஏன்னா ஒரு கேரக்டரோட அதிகமாக இருந்தால் தான் ஃபஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர்னு வரும் ஓகேங்களா. ஒரே ஒரு கேரக்டர் யூசர் பாஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த இது இருக்குது, எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வந்து சொல்லணும் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ்லெஸ் ஆகிடும் இல்லைங்களா. அதுக்கு என்ன சொல்லலாம், ப்ளீஸ் என்டர் more than 2 character, more than 2 இல்லை 1 கூட வச்சுக்கலாம், நான் ஜஸ்ட் 2ன்னு போட்டுக்கிறேன். more than 2 characters ஓகேங்களா. இது மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், இதோட டைப்பாக நான் செக் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இதை நான் கரெக்டாக கொஞ்சம் இன்டென்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட் வெறும் எஸ் மட்டும் கொடுக்குறேன். என்ன சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா வெறும் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை ஆகுது. அது ஏன்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், இது 1ஓட கிரேட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வெறும் வேல்யூ மட்டும் சொல்லியிருக்கேன், டாட் லென்த் ஓகேங்களா. இது மறந்துட்டிங்கன்னா இது ஒர்க் ஆகாது. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், அப்பயும் வந்து என்ன சொல்லுங்கன்னா தப்பாக இருக்குது. ஏன்னா இது கரெக்டாக இருக்குது. எப்படி சொன்னால் 1ஓட சின்னதாக இருக்கும்போது சரி 2ஓட சின்னதாக இருக்கும்போது இந்த எரர் வரணும். அப்படி இல்லைன்னா இந்த ஐயோ ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரியல, ஒரு நிமிஷம் ரிஃப்ரெஷ் பண்ணிடு. இந்த எரர் செக் ஏன் வேலை செய்யலாம், இதை நம்ம எடுத்துட்டு இப்போதைக்கு எனக்கு இந்த எரர் மட்டும் அவங்க வந்து கண்டிப்பாக 2 ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ என்னென்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன சொல்கிறேன்னா இதோட லென்த்து வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2ஓட கண்டிப்பாக சின்னதாக இருக்கணும். சரி ஓகேங்களா. இதோட சரி பெருசாக தான் இருக்கணும் ஓகேவா. நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா வெறும் எஸ்ஸை மட்டும் ரிப்ளை ஆகுது. இதில் தான் எதோ தப்பு பண்ணியிருக்கேன். லென்த்து கரெக்டாக இருக்குது. ப்ளீஸ் என்டர் வேல்யூ நம்பர். இதில் இந்த லெஸ்ஸர் தென் கிரேட்டர் தென் சைனில் நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து என்ன இப்போ எப்படி இருக்குன்னா இந்த மை லென்த்து இருக்கு இல்லைங்களா, அது வந்து அதோட லென்த்து வந்து 2ஓட கிரேட்டராக இருக்கணும். சின்ன இந்த லெஸ்ஸர் தென் கிரேட்டர் தென் சைனில் எதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ஓகேங்களா. ஓகே, இப்படி தான் நீங்கள் வேலிடேட் பண்ணணும். அவர் கேட்ட அப்ளிகேஷன் வந்து இவ்வளோ தான். ஜஸ்ட் நான் இப்போ வந்து இந்த இடத்துல மறுபடியும் ஒபாமா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன், இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்.
பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுக்கும். ஓகேங்களா, நான் சும்மா அந்த செக்கிங் வந்து நானே வச்சேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன காட்டணும்னு நினச்சேன்னா, இந்த டெக்ஸ்ட் எடிட்டரோட ஃப்ளோ வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃப்ளோவுக்கான சப்போர்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், செம்மையாக இருக்குது. இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட்ஸில் மை ஃபோல்டரில் சரி மை கோடு போய்க்குங்க. நான் கிளியர் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, CD to ஃப்ளோ. இப்போது இதை வந்து ஆட்டமில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் இந்த ஆட்டம் டெக்ஸ்ட் எடிட்டர் வச்சிடலன்னா, சப்போஸ் நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் டெர்மினலுக்கு போயிட்டு செக் பண்ணணும் ஃப்ளோ வந்து எதனா எரர் காட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து சப்போர்ட் வந்து உண்மையாக சொல்லணும்னா டைப் ஸ்கிரிப்டுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுதோ அது மாதிரி ஃப்ளோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்து, அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து இந்த எடிட்டர் வந்து செம்மையாக இருக்குது. இதுதான் இந்த நியூக்ளிட் அப்படின்றது தான் இந்த எடிட்டர் பேர். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எடிட்டர் பிடிக்கும். நான் இப்போ கொஞ்ச நாள் நான் ஆட்டம் யூஸ் பண்ண மாட்டேன் அதிகமாக, ஆனால் ஏன்னா இது வந்து லோ கான்ஃபிகரேஷன் சிஸ்டம்ன்றதுனால கொஞ்சம் லேக் ஆகும். நான் நிறைய தடவை லேக் ஆகி பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் ஆட்டம் அதிகமாக யூஸ் பண்ணதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜஸ்ட் நான் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரரை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். நீங்கள் எப்படி வந்து டைப் ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குமோ அதே சேம் கான்செப்ட் தான் இருக்கும். அதே அதுதான் இருக்கும். அது போல் தான் வந்து இதுவும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு எரர் வந்து நானே க்ரியேட் பண்ணேன். ஏன்னா இந்த ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா சரி இப்போ மை ஃபேவரட் நம்பர்ன்ற அரே வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு அது உள்ளார வந்து நம்பரை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எரரு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோ வந்து உங்கள் ஃபைலில் வந்து எம்பர்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி எம்பர்ட் பண்ணும். இது ஆக்சுவலாக நான் எப்பயுமே டாக்குமெண்டேஷன் வந்து இப்படி தான் வந்து ரீட் பண்ணுவேன். எனக்கு நானே ஒரு புதுசாக ஒரு டாக்குமெண்டேஷன் வந்து ரெடி பண்ணிப்பேன். அது இப்போ தான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்லா, ஏன்னா டாக்குமெண்டேஷன் தான் நிறையா ப்ரிப்பேர் பண்ணி அதுலேருந்து தான் நான் லேர்ன் பண்ணுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன காட்டுன்னா, இந்த இடத்துல இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது எந்த ஃபைல் நேமு என்ன இடத்துல எரர் இருக்குது. நீங்கள் இந்த ஷோ பட்டன் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைலில் என்னென்ன எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் காட்டும். ஓகேங்களா, இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த 3 இடத்துலையும் எரர் இருக்குது. ஏன்னா இது 3மே நம்பர். ஓகேங்களா, இந்த 3 வேல்யூமே நம்பர். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இது ஸ்ட்ரிங்குன்னு சொல்லியிருக்கோம். டைப் ஸ்கிரிப்டில் எப்படி வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து இது வந்து ஜெனரிக்கோட இது சிம்பிள், இது டைப்பிங் சிம்பிள், டைப் அனடேஷன் சொல்லுவாங்க. டைப் நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா, அது டைப் அனடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது சிமிலராக தான் ஒர்க் ஆகும். இந்த எடிட்டர் வந்து நல்லா சப்போர்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அது சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணேன். ஸோ இதுக்கான டுட்டோரியல் கண்டிப்பாக பார்ப்போம். அது மாதிரி இது ரியாக்ட் ஃப்ளோக்காகட்டும், ரியாக்ட்டுக்காகட்டும், ரியாக்டும் இருக்குது. பட் ஆனால் நான் அது இன்னொரு தடவை காட்டுறேன். ரியாக்ட் ஃப்ளோ, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டிவ்-சி, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஓஎஸ் சாரி iOS அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் PHP ஹேக்கு அதுக்கான எல்லாத்துக்கான சப்போர்ட்டும் இதில் டிஃபால்ட்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நீங்கள் வந்து என்ன நம்ம விண்டோ எவ்வளோ நம்ம CPU வந்து எவ்வளோ எப்படி சொல்கிறது அதோட கான்ஃபிகரேஷன்லாம் இங்கே வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்கிறதுன்னா அதோட கெட்டோட இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நிறையா வெர்ஷன் கண்ட்ரோலுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் என்ன டிஃப்ரென்ஸு அந்த ஒரு இதில் எப்படி இருக்குமோ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். நான் இப்போ எதுவும் கெட்டோட கனெக்ட் பண்ணல. ஸோ அதனால் வந்து இது எந்த எரரும் எதையும் கரெக்டாக ப்ராப்பராக நான் பண்ணலை. ஏன்னா ஜஸ்ட் ஒரு டெஸ்ட்டுக்காக தான், எப்படி சொன்னால் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் நான் ரீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எதுவும் ப்ராஜெக்ட் ஓரியன்டாக நான் பண்ணல. ஸோ அதனால் நான் எதுவும் கெட்டு வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து கான்ஃபிகர் பண்ணல. ஸோ அதனால் வந்து இது காட்டல. நீங்கள் அதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன கோடு நீங்கள் மாற்றிருக்கீங்க, எப்படி வந்து ஒரு கெட் டெஸ்க்டாப்லேயோ இல்லை கெட் கிராக்ன்ற அப்ளிகேஷனில் எப்படி வந்து உங்களுக்கு காட்டுமோ அதெல்லாம் வந்து இதிலே காட்டும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் ஆனால் இன்னும் ட்ரை பண்ணல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோக்கான ஸ்கோப்பு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. பாய், see you.